வேணும்னா அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். என்னடா என்ன அப்படி பாக்குற? நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? இதுல ஏன் சுயநலமும் இருக்கு. என் பையனுக்கு உண்மை தெரிஞ்சா அவ உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுவாடா. ஊர் பூரா என் வீட்டு மானமே போயிடும். நீங்க 2 பேர் பண்ண பாவத்துக்கு என்னால என் பையனை இழந்து என் குடும்பத்தையும் மானத்தை இழந்துட்டு இருக்க முடியாது. அதனாலதான் அந்த பணத்தை நான் தரேன், நீ கிளம்பி போன்னு சொல்றேன். இதுல நீ வேற ஏதாவது யோசிச்சு தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சது நான் நேரா போய் திருமாறங்கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். ஐயோ அண்ணி, என்ன நம்புங்க அண்ணி. நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். என்ன நம்புங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. என்னம்மா நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கா? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா, ஆதிரா மேல எங்க அம்மா உயிரே வச்சிருக்காங்க. ஆதிராவை நல்லா பாத்துக்கலனா எங்க அம்மா உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அகிலன் ரொம்ப நல்லவம்மா. ஆதிராவை ரொம்ப நல்லா பாத்துப்பான். சரி வா நம்ம போவோம். சரிம்மா, குட் நைட் அகிலா. யாருக்கும் தெரியாத நினைச்சிட்டு இருந்தேன். அகல்யா அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த சாருமதி கிட்ட உடனடியா சொல்லணுமே. ஆதிரா, ஆதிரா, என்னம்மா? என்ன ஆதிரா, நைட்டு ரூமுக்கு வராம இங்கே இருந்துட்ட? இப்ப வந்து பார்த்தா சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்க. நைட்டு சரியா தூங்கலையா? இல்லம்மா, நான் தூங்குனேன். எங்க இந்த சேர்லயே உட்காந்தா? மா, பாப்பா இங்க இருக்கிறப்போ நான் எப்படி அவளை விட்டுட்டு ரூமுக்கு வருவேன்? என்னால அவளை பிரிஞ்சு வரவே முடியல. அதான் அப்படியே சேர்லயே உட்காந்து தூங்கிட்டேன். நல்ல பொண்ணு போ. பாட்டி உனக்கு நலுங்கு வைக்க கூப்பிடுறாங்க, வா போலாம். இப்போ வா. சாருமதி தூங்கிட்டு இருக்காளேம்மா, பாப்பா கூட யாருமே இல்ல. நான் அப்புறம் வரேன்னு பாட்டி கிட்ட சொல்லுங்க. என்ன விளையாடுறியா? அப்படிலாம் என்னால பாட்டி கிட்ட சொல்ல முடியாது, நீ வா. சரிம்மா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. திருமாறன் வெளியே போயிருக்காரு, அவர் வந்த உடனே நான் வந்துடுறேன். என்னம்மா சொல்ற ஆதிரா? ஒண்ணுல திருமாரா, இவளுக்கு நலுங்கு வைக்கணும்னு அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. இவ குழந்தைய பாத்துக்கணும்னு வர மாட்டேங்கிறா. ஆதிரா நீ போ, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீயும் நல்லா தூங்கலையா திருமாரா? சாருமதி இப்படி இருக்கும்போது குழந்தைய பாத்துக்கிறத விட்டுட்டு நான் எப்படிமா தூங்க முடியும்? நல்லா வந்து சேர்ந்தீங்க நீயும் ஆதிராவும். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. வா. ஏய் சாருமதி பாத்து, மெதுவா மெதுவா. சாருமதி, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இல்லங்க, நான் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறம் குடிச்சுக்கிறேன்.
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்மளோட அன்புக்கு சாட்சியா நீ ஒரு மகளை பெத்து கொடுத்திருக்க. இனிமே உன்னையும் மகளையும் என்னோட 2 கண்ணு மாதிரி வச்சு பார்த்துப்பேன். உங்க 2 பேருக்கும் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராம பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இனிமே நீங்க 2 பேரும் தான் என்னோட உலகம். உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட தயங்காம கேளு. நீ எழுந்திருச்சு எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. நான் கூடவே இருந்து எல்லாம் பாத்துக்கிறேன். உன் உடம்பு தேர்ற வரைக்கும் நீ நல்லா ரெஸ்ட் எடு. இவன் மேல எவ்வளவு பைத்தியமா அன்பு வச்சிருக்கான். ஆனா உன் பொண்டாட்டி உனக்கு ஏமாத்துறான்னு தெரிஞ்சா நீ அதை எப்படி தாங்கிக்க போறேன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. நீ டென்ஷன் எடுத்துக்காத சாருமதி, ரிலாக்ஸ்டா இரு. டாக்டர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ சீக்கிரமே இதெல்லாம் சரியாக்கி நம்ம குழந்தைய தூக்கி கொஞ்ச நாள் வரும். அது வரைக்கும் நான் பாப்பாவை பாத்துக்கிறேன். இது வரைக்கும் நீ சுமந்தல்ல, இனிமே நான் சுமக்கிறேன். அது ஏன் கடமையும் கூட. உங்க 2 பேர்ல யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது சாருமதி. அன்னைக்கு அகிலன் பேசினதுக்கு அப்புறம் இது உண்மையிலேயே திருமாறனுக்கு பிறந்த குழந்தையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சாருமதி, நீ எழுந்திருச்சு ரிஃப்ரெஷ் ஆக. நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். வா ஆதிரா, வா உட்காரு. இந்த அகல்யாவை எங்க காணும் சுபத்ரா? உள்ள இருக்காமா? அகல்யாவை கூப்பிடு. அவ தானே ஆதிராவுக்கு முதல்ல நலுங்கு வைக்கணும். சரிங்கம்மா, நான் கூட்டிட்டு வரேன். எதுக்குமா என்ன கூப்பிட்டீங்க? நீ தானே ஆதிராவுக்கு முதல்ல நலுங்கு வைக்கணும். மா, எனக்கு வேலை இருக்கு. சாருமதி பக்கத்துல யாருமே இல்ல, நான் போணும். இதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. அகல்யா, சாருமதி குழந்தைய பாத்துப்பா. மதியழகன் தங்கச்சிங்கிற முறையில நீ தானே ஆதிராவுக்கு முதல்ல நலுங்கு வைக்கணும். என்னங்க, பேங்க்குக்கு போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சது சார். தான் பேங்க் மேனேஜர் சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டாரு. சந்தோஷங்க. தமிழ், அந்த பணத்தை கொண்டு போய் என் ரூம்ல வச்சிடு. சரிங்கம்மா.
அகல்யா, நீ வா, வந்து ஆதிராவுக்கு நலுங்கு வை. என்னம்மா? ருக்மணி, நீ வா, வந்து உன் மருமகளுக்கு நலுங்கு வை. வர சம்பந்தி. சரண்யா, நீ வா. ஏன் சார் நலுங்கு வைக்கிறதுக்கு சாருமதி அழைச்சிட்டு வரலையா? இல்லைங்க, சாருமதி முடியாம இருக்கா, அதான் அவளை தொந்தரவு பண்ணல. ஓ அப்படியா, சரி. பணம் எப்படியோ அம்மா ரூமுக்கு வந்துருச்சு. இதை எப்படி நான் அம்மாவுக்கு தெரியாம எடுத்து அகிலன் கிட்ட கொடுக்க போறேன்னு. சுபத்ரா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சொல்லுங்கம்மா. இந்தா பீரோ சாவி. தமிழ் கொண்டு போன பேகை எடுத்து பீரோல வச்சு போட்டிட்டு சாவியை நீங்க பத்திரமா வச்சிரு, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். சரிங்கம்மா. சுபத்ரா, பணம் பத்திரம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ருக்மணி கிட்ட கொடுக்கலாம். பாப்பா, எதுக்கு பாப்பா என்ன அவசரமா வர சொன்ன? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் மணி. சொல்லு பாப்பா, கண்டிப்பா செய்றேன். கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடு. என்ன பாப்பா எப்படி கேட்ட? சத்தியமா? சத்தியம் பாப்பா. கண்டிப்பா செய்யறேன் பாப்பா. ஆனா பெரியம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பழியெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் மணி. இந்த முறை மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ் ப்ளீஸ். அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் உனக்கே புரியும். சரி பாப்பா.
சுபத்ரா, சுபத்ரா. அது வரேம்மா. கூப்பிட்டீங்களாமா? ஆமா சுபத்ரா. சாருமதி எப்படி இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? காலையில இருந்து அவளை பாக்குறதுக்கு நேரமே இல்ல. நல்லா இருக்காமா. சரி வா, சாருமதியை பார்த்துட்டு வருவோம். ம். பாட்டி. நீ இங்கதான் இருக்கியா ஆதிரா? ஆமா பாட்டி, இவளை விட்டுட்டு நான் எங்க போக முடியும்? செல்லம், சாருமதி தூங்குறாளா? ஆமாம் பாட்டி. ஆ, மெதுவாம்மா, பாத்து பாத்து. இப்ப எப்படி இருக்க சாருமதி? நல்லா இருக்கேன் பாட்டி. ஆதிரா உன் ரூமை விட்டு வெளியிலேயே வரமாட்டா போல. உனக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்றது தப்புன்னு என்கிட்ட உன் தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அவருக்கு பயம் இருந்துச்சு. எனக்கு கூட நாம அவசரப்பட்டுட்டோமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனா நீ சாருமதியை கவனிச்சுக்கிட்டதா இருக்கட்டும், இப்ப குழந்தைய பாத்துக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதிரா. உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, ஆதிரா ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவளுக்கு எல்லார் மேலயும் அன்பு இருக்கு. இந்த வீட்ல எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும்னு அவ என்கிட்ட நிறைய முறை சொல்லிருக்காமா. அது போக ஆதிராவுக்கு குழந்தைன்னா ரொம்ப இஷ்டம். குழந்தை பிறந்தா நான் தான் வச்சுப்பேன்னு சாருமதிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆதிரா அவகிட்ட சொல்லிட்டா. இப்ப பாருங்க, நலுங்கு வைக்கிறதுக்கு கூட ரூமை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறா. சாருமதி, நாளைக்கு ஆதிரா கல்யாணத்துக்கு வர முடியாதுங்கிறது உனக்கு வருத்தமா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழி இல்லம்மா. முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அகிலனும் ஆதிராவும் வீட்டுக்கு வந்து முதல்ல உன்னைத்தான் பாப்பாங்க. என்ன சுபத்ரா, நான் சொல்றது சரிதானே? அப்புறம் சாருமதி, நாளைக்கு மண்டபத்துல எல்லா ஏற்பாடும் திருமாறன் தான் முன்னாடி நின்னு கவனிச்சுக்கணும். அதனால அவன் காலையில நேரமே போயிடுவான். அகல்யா உன் கூட வீட்டுல இருப்பா, சரியா? அம்மா, என்னால முடியாதுமா. நான் கண்டிப்பா மண்டபத்துக்கு வந்தே தீருவேன். நான் கல்யாணத்தை பார்க்க வேணாமா? என்ன அகல்யா இது? உன் மருமகளையும் பேத்தியையும் நீதானே பாத்துக்கணும். நீ மாட்டேன்னா வேற யார் பாத்துப்பாங்க? மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் முகூர்த்தத்துக்கு கண்டிப்பா மண்டபத்துல இருந்தே தீருவேன். நம்ம வீட்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கல்யாணம், அதுவும் என் சொந்த அண்ணன் பொண்ணு கல்யாணம். நான் இல்லாம எப்படிமா? சரி சாருமதி, நான் ஒண்ணு செய்யறேன். நம்ம லட்சுமியை வர சொல்லி முகூர்த்த நேரத்துக்கு மட்டும் உன் கூட இருக்க சொல்றேன். அகல்யா ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் மண்டபத்துக்கு வந்து முகூர்த்தத்தை பார்த்துட்டு உடனே திரும்ப வந்துடுவா, சரியா? நீ உடம்ப பாத்துக்கோ சாருமதி. நீ நல்லா சாப்பிட்டு பெட் ரெஸ்ட் எடு. இங்க எந்த வேலையும் செய்யணும்னு நினைக்காத. எது வேணும்னாலும் தயங்காம கேளு. ஆதிரா, நீ போய் தூங்கு. காலையில நேரமா எந்திரிச்சு தயாராகணும்ல. பாட்டி, நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேனே. என்ன சுபத்ரா இவ இப்படி இருக்கா? நாளைக்கு இவ இந்த வீட்லயே இருக்கிறதுனாலும் பரவாயில்ல. ஒருவேளை கல்யாணமாகி ருக்மணி வீட்டுக்கு போறதா இருந்தா இவ எப்படி குழந்தைய பிரிஞ்சிருப்பா? சரி வா சுபத்ரா, நாம போலாம்.
ஆதிரா நீ கொஞ்சம் சீக்கிரமா வந்து படு சரியா? ம் உடம்பு பாத்துக்கோ செல்லம். அடி